வன்னியர் மாநாட்டில் கூட்டம் கொஞ்சம் கூட கம்மியாகலைங்க. அவ்வளோ கூட்டம் வந்துட்டே இருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட அது 5 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே இந்த ரோடு ஃபுல்லாக திருவிடந்தையிலேருந்து கிட்டத்தட்ட மகாபலிபுரம் வரைக்கும் மொத்த கூட்டமாக கம்மியாகலை. இந்த திருவிடந்தையிலேருந்து மகாபலிபுரம் ஃபுல்லாக ரோடு ஆக்குபை பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர் மாநாட்டுக்கு வந்த மக்களும் வாகனங்களும் மட்டும்தாங்க. ஆனால் இப்போது அதாவது என்ன சொல்கிறேன்னா, புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற கூத்தாடிங்க மீட்டிங் போட்டால் லட்சக்கணக்கான பேர் வராங்க, மொத்த இளைஞரும் அதில் தான் இருக்கிறாங்கன்றது எல்லாமே அது வந்து அதாவது ஊடகத்தால் பரப்பப்பட்ட பொய்ன்றதை வந்து மாயன்னு சொல்லிக்கலாம். ஊடகத்தால் பரப்பப்பட்ட ஒரு மாயன்னு இல்லை சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே போகிற மாநாட்டில் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடியை பார்க்கணுன்னு போகிற ஆர்வத்தில் தான் பாதி பேர் போகிறாங்களே கண்டி உண்மையிலே அந்த கட்சி வந்து அதில் ஒரு உணர்வு இருக்குது, விசுவாசம் இருக்குது, இவர் வந்து அடுத்த சிஎம்ஐ வந்தால் நல்லது செய்வாங்கன்றது போகிறதெல்லாம் கம்மி தான். அந்த கூத்தாடியை பார்க்க போகணுன்ற ஆர்வத்தில் போனவங்க தான் அதிகம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த வன்னியர் சங்கம் மீட்டிங்கில் நடத்துகிற ஒரு நடிகர் கிடையாது. அவர் அதாவது உள்ள போகிறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பேரும் அந்த மாநாட்டில் என்ன பேசுகிறாங்க, என்ன கேட்குற, என்ன சொல்ல வராங்கன்ற கேட்கறதுக்கு போகிற கூட்டம் தானே கண்டி. இங்கே பாருங்கள், மாற்றுத்திறனாளியிலேருந்துங்க மாற்றுத்திறனாளி எவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க. வயசானவங்க 70 வயசு 75 வயசு பேரெல்லாம் போகிறாங்க. அதை பாருங்கள், அதான் சொன்னீங்க, என் வாழ்நாளில் இவ்வளோ ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் கூத்தாடிக்கு தான் இவ்வளோ கூட்டம் போவோன்றதெல்லாம் தாண்டி இல்லை உணர்வுக்காகவும் நாங்கள் வருவோன்றதை வந்து இந்த மாநாடு நிரூபிச்சிருக்குதுங்க. அந்த மாதிரி இதனால தான் எந்த அரசாங்கம் வந்தாலுமே வந்து இந்த மீட்டிங்களுக்கு அலோ பண்ண மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்காம காரணம் இதுக்கு தான். இவ்வளோ பேர் ஒன்றா கூட விட்டுட்டா இது வந்து ஓட்டாக மாறிடும், அந்த ஓட்டு நமக்கு எதிர்ப்பாக மாறுன்ற ஒரே காரணம் மட்டும்தாங்க. பாருங்கள்.